விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இதில் இந்த 3B சார்ஜ் பற்றி நிறையா கேட்டிருந்தீங்கப்பா. ஒரு 10 பேர் வரைக்கும் அந்த அவங்களுக்கு கொடுத்த சார்ஜ் மெம்மோ அதெல்லாம் வந்து பை போஸ்ட் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தீங்க. அவங்களுக்குலாம் தகவல் சொல்லிட்டேன், ரிப்ளை கொடுத்தாச்சுன்னு வைங்க. அப்புறம் அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கொடுத்ததை ஒரு பொது வெளியில் ஒரு பதிவாக ஆக்கணும்னா எல்லாருக்கும் பயன்படுமே அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இது வந்து அந்த டிபார்ட்மெண்டலினுடைய ஒழுங்கீனமான நடவடிக்கை. அதுக்கு வந்து 3Bயில் சார்ஜ் கொடுப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூட்ஸ் 1955 அதில் வந்து 3A 3B சார்ஜ் கொடுக்கலாம். 3Eயில் சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ரீதியாக ஒரு சில ஒழுங்கினங்கள் இல்லைன்னா நடத்தை விதிகளை மீறுவது இது மாதிரியான விஷயங்கள். ஆனால் அது மாதிரிக்கே இதுக்குள்ளே வரும். அதே இது கிரிமினல் கேஸாக இருக்குன்னு வைங்க, கிரிமினல் அஃபென்ஸ் ஐபிசி இப்போ இருக்கிற பிஎன்எஸ் படியான குற்றச்செயலாக இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் ஆகிட்டா அப்புறம் எஃப்ஐஆர் அரெஸ்ட்டு இல்லைன்னா வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் இந்த மாதிரி ஒன்று அது ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு தனி கோர்ட்டு ப்ராசஸ். ஆனால் அதில் ஒன்று போகும். அதே நேரம் அதை காமிச்சு உங்களை சஸ்பென்ஷனும் பண்ணிடுவாங்க. அதை காமிச்சு இங்கே ஒரு சார்ஜ் மெமோவும் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கட்டத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இதே சம்பவம் தொடர்பாக எனக்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் என் மீது வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது. அதனால் வந்து டிபார்ட்மெண்டல் ஓஇயை எனக்கு நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்க முடியுமா? அதே நேரம் எல்லாமே முடிஞ்சு ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட தண்டனையாக இருக்கிறது அப்படின்ற நிலையில் அந்த மிகைப்படுத்தப்பட்ட தண்டனைக்கு நீதிமன்றத்தில் போய் அதுக்கு வந்து கோஸ் வாங்க முடியுமா? அந்த மாதிரிலாம் பல விதமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதாவது பொதுவாக அந்த இது மாதிரியான டிபார்ட்மெண்டல் நடவடிக்கையில் அந்த பனிஷிங் அத்தாரிட்டி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டுக்கு ஒரு ப்ரூவ்டு மீட்டே இருந்தால் கூட எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது குறித்து வள்ளுவர் சொல்வார். ஆனால் 3B பற்றி இல்லாமல் வள்ளுவர் சொல்வார். அதனால தான் வந்து 2000 ஆண்டுகளையும் தாண்டி நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அது ஒரு வாழ்வியல் நெறி, வாழ்வியல் மறைநூலாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்வார்னா, கடிது ஓச்சி மெல்ல எரிய நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படின்னுவார். என்னென்னா ஒரு நல்ல நிர்வாகத்திறன் மிக்க ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்திறன் மிக்கவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்னா, மிக பெரும் தண்டனையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கோபம் கொண்டு கடிதோச்சி மெல்ல எறிவாரான். தண்டனையினுடைய அளவு பார்த்தோம்னா நார்மலாக இருக்கும், அவன் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது இன்றைக்கு இல்லை. ஏன்னா மனிதாபிமானமே ரொம்ப விலகி போச்சு. சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களை கூட வந்து மிகவும் கடுமையாக தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் அந்த கடிதோச்சி மெல்ல எரிய அந்த கான்செப்ட்லாம் இப்போ எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லீகலாக சட்டப்படி பார்க்கணும். இப்போ நீங்கள் பொதுவாக ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு அந்த நீதிமன்ற நடவடிக்கையும் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்டல் நடவடிக்கையும் இருக்குது. பட் ரெண்டுமே வந்து அந்த அளவு, அந்த ப்ரூவ்டுக்கான அளவு பார்த்தீங்கன்னு வைங்க, அது வந்து வித்தியாசமாகும். ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். இப்போ அங்கே குற்றவியல் நீதிமன்றத்தில் பியாண்ட் ரீசனபிள் டவுட் பார்ப்பாங்க. ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும், அதுதான் மெயின். எது குற்றவியல் நீதிமன்றத்தில் பியாண்ட் ரீசனபிள் டவுட். சரி, கொஞ்சோண்டு டவுட் இருக்குங்க, இப்போ என்ன செய்யறது? டவுட் இருந்துச்சுன்னா சந்தேகத்தினுடைய பலன் வந்து அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் சுட் கோ டு த அக்யூஸ்ட். அப்போ சந்தேகத்தினுடைய பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் கொடுத்து நீதிமன்றம் விடுதலை பண்ணும். ஆனால் அது வந்து ஹானரபிள் அக்யூட்டல் கிடையாது. பட் சந்தேகத்தின் பலனை இதுக்கு கொடுக்கும். பட் இங்கே இந்த டிபார்ட்மெண்டல் நடவடிக்கையில் அப்படி வருமா அப்படின்னா, இங்கே வந்து அந்த ஓஇ ஆஃபீஸர் இருக்கிறார் பாருங்க, அந்த ஃபைண்டிங்ஸ் எழுதுகிறவர், அவருக்கு கொடுக்கக்கூடிய அளவீடு என்னன்னா ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்வாங்க. அதாவது ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னா இந்த செயல் நடந்திருக்கிறதுக்கு அதிகப்படியான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றத அந்த ஓஏ ஆஃபீஸர் உள நிறைவு அடைந்தால் போதும். அந்த அளவுக்கு இருந்தாருன்னா போதும். அவர் பெருசாக அந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட்லாம் பார்க்க மாட்டார். அப்படின்னால நம்ம ரொம்ப கொஞ்சம் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக சொல்லணும்னா,
உங்களுக்கு அந்த ஓய்வு ஆஃபீஸர் அது பாட்டுக்கு நடத்தையிலேயே ஏற்கனவே இதுதான் முடிவு செஞ்சுட்டு தான் நடத்துவார். 99% வந்து உங்களுக்கு ப்ரூவ்டு பண்ணிட்டு தான் அடிப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா பார்சியலி ப்ரூவ்டுன்னு சொல்லி போடுவாங்க. அப்படிலாம் வந்து நாட் ப்ரூவ்டெலாம் போடுறது கிடையாது டிபார்ட்மெண்ட்டில். அதுவும் குறிப்பாக நம்ம போலீஸில் அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்போ நீங்கள் உங்களுக்கான அந்த டிபார்ட்மெண்டல் நடவடிக்கையில் உங்கள் தரப்பை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது குறித்து 2 முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்துங்க. ஒன்று வந்து ரஞ்சித் தாக்கூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த முக்கியமாக அந்த ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் வேணும். அப்புறம் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் ஒன்லி ஆஃப்டர் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ். அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக கடைபிடிக்கப்பட்டிருக்கணும். அந்த என்னதான் ஓய்வுக்கான ஒரு சில முறை இருக்கும் பார்த்தீங்களா, சார்ஜ் மெமோ கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க, அப்புறம் ஓய்வு ஆஃபீஸர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதிரான சான்று ஆவணங்கள் சாட்சியங்கள் அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பெருசல் பண்ணுறதுக்கும் அதை காப்பி எடுத்துக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க, அப்புறம் ஓய்வு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, சாட்சியை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதிப்பாங்க, ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த மாதிரியான அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கக்கூடாது, அதனுடைய அளவை தாண்டி இருக்கக்கூடாது. குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஆஃப் அஃபென்ஸ் அதுக்கான அளவை தாண்டின நிலையில் இருக்கக்கூடாது. அளவுனா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ போலீஸ் லெவலுக்கு இருக்கணும், அப் டு எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் லெவலுக்கு இருக்காங்கன்னா பிளாக் மார்க் இருக்குது. ஆனால் அதில் வந்து டெஃபர்டு பிளாக் மார்க் ஒரு 6 மாதத்தில் காலி ஆயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு போஸ்ட்மென்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இருக்குது, வித் குமுலேட்டிவ் வித்தவுட் குமுலேட்டிவ் இருக்குது, அப்புறம் வந்து ரேங்க் ரிடக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் இருக்குது, டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ் இருக்குது. இந்த எஸ்ஐ அண்ட் எபோ வரும்போது அவங்களுக்கு சென்சூர் இருக்குது, ரெப்ரிமெண்ட் இருக்குது, அப்புறம் மற்ற இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த குற்றச்செயலுக்கு அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனிஷ்மெண்ட் குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ரஞ்சித் தாக்கூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்கில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எடுத்தோம்னா ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேச வெர்சஸ் சரோஜ்குமார் சின்ஹா. இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் என்னென்னா ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் அளிப்பதற்கு டெலிகோண்ட்டுக்கு போதுமான வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அந்த அவருக்கு எதிரான சாட்சிகளை கிராஸ் பண்ணுவதற்கு குறுக்கு விசாரணை நடத்துவதற்கு போதுமான வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அரசு தரப்பு சாட்சிகளை வாய்ப்பு கொடுத்துருந்துக்கணும். அவர் தரப்பான சாட்சியங்கள் இருந்துச்சுன்னா டிடபிள்யூஸ் டிஃபென்ஸ் விட்னஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அவர் ஏற்றுறதுக்கு அனுமதிச்சிருக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு வகையான நீங்கள் என்னதான் வந்து அவருக்கான ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு குறைந்தபட்சமான ஒரு ஆதாரமாச்சும் அந்த ஃபைண்டிங்ஸ் அவர் அந்த ப்ரூவ்டு மினிட்டில் காமிக்கணும். மியர் சஸ்பீசியன் மட்டும் போதுமானதாக கருத முடியாது. குறைந்தபட்சம் வெறும் சந்தேகம் மட்டுமே போதுமானதாக கருத முடியாது. ஒரு பயஸ் இல்லாமல் இருக்கணும், யார் அந்த ஓய்வு நடத்துகிறவர் இம்பார்சியலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இல்லை, டெலிகோண்ட் பாதிக்கப்பட்டவர் வந்து அவர் உணர்ந்தார், அந்த ஓய்வு கமெண்ட்ஸான காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தார்னா அதெல்லாம் குறிப்பெடுத்து அவர் இந்த 2 முக்கியமான நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, முக்கியமாக இதை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களது அந்த முதல் விளக்கம் ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் அதில் கொடுக்கலாம், அப்புறம் ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் அதில் எழுதி கொடுக்கலாம். பனிஷிங் அத்தாரிட்டியை பனிஷ் பண்ணதற்கு பிறகு அது வந்து அப்பீலுக்கு எழுதி கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகும் அந்த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து மிக அதிகப்படுத்தப்பட்டதாக இருந்தால் கூட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய ஆளுங்க இருந்தாங்கன்னா அது தகுந்த மாதிரி ஜெயில் வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் இருக்கக்கூடியவன் யார், பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவன், மோசடி லஞ்சம் ஊழல் ஆனால் கொடூரமான குற்றவாளிகள் அவெல்லாம் கூட எப்படியோ கூட யாரையும் ஆளை பிடிச்சி ஆனால் ரொம்ப சின்னதாக அந்த போஸ்ட்மென்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் ஒரு 1 இயருக்கு வாங்கி அப்புறம் அதையும் காலி பண்ணி அவன் பேட்ச்மேட்டு வந்து ப்ரமோஷன் வரும்போதே பழைய சீனியாரிட்டியை கிளைம் பண்ணி அதுக்குள்ளாம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கு. நிறையா பேர் தெரியும். மர்டர் கேஸ்லேயே சம்மந்தப்பட்ட ஆட்கள்
ஆனால் டைரக்ட் எஸ்ஐ மர்டர் கேஸில் சம்மந்தப்பட்டு அதில் ஜெயிலுக்கு போய் அப்புறம் மர்டர் கேஸை வந்து மெரிட்லேயே அக்யூட்டல் வாங்கி அதன் காரணமாக இங்கே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ரொம்ப நாளாக வந்து ப்ரொமோஷன் ஆகாமையே இருந்துச்சுல, அதன் காரணமாக ப்ரொமோஷன் ஆகாமல் இருந்து நான் அதில் மெரிட்லேயே அக்யூட்டல் வாங்கிட்டேன், அதனால் இங்கே எனக்கு பழைய சீனியாரிட்டி படி கொடுங்க அப்படின்னு சொல்லி 87 பேட்ச் எஸ்ஐ எஸ்பி வரைக்கும் ஆனதெல்லாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அது நீங்கள் நடத்தக்கூடிய சட்ட போராட்டம் தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும். என்ன செய்கிறது, நமக்கான நம்ம தலையில் விழுந்த விதி அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா எல்லாமே திரும்ப திரும்ப அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு ஆயிரும். இது ஏன்ட்ட நேரடியாக பேசியவர்களுக்கு நான் தகவல் சொல்லிட்டேன், ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லி இது நீங்களே புரிஞ்சுக்கணும். வந்து இந்த மாதிரியான ஒரு பிஆருக்கான சார்ஜ் மெமோ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பதில் எழுதுறதுக்கு அவர் பிஆர் சூப்பரண்ட் ஒரு ரிட்டையர்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்லா எழுதி கொடுப்பாரு, அப்படிலாம் போகக்கூடாது. நீங்களே உங்களுக்கான கவுண்ட் என்ன, சார்ஜ் மெமோ என்ன அப்படின்றது தெரியும்ல. இந்த 2 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்கல்ல, இதை அப்படியே போடுங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டிங்கன்னா தமிழ்லேயே வரும். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா தமிழாக்கம் பண்ணி கொடுத்துரும். தமிழாக்கத்தில் புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி இருக்கும். அதை ஹைலைட் பண்ணி எழுதி கொடுங்க. கட்டாயம் உங்களுக்கு அதனினும் மேலான தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் உங்கள் கவுன்சிலுக்கு பயன்படும். நீங்கள் மறுபடியும் அப்பீலுக்கு போவீங்க இல்லை, ஹைகோர்ட்டுக்கு போவீங்க இல்லை, அப்போ அவர்களுக்கு பயன்படும். இன்னமும் நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதை பற்றியே நம்ம நிறையா பேச முடியாது. இது ஒரு இந்த 3B சார்ஜ் இது குறித்து பேசுகிறது ஒரு லென்த்தி டாபிக். ஆனால் அந்தளவுக்கு போகும். இது நிறைய அதுக்கான சைட்டேஷன்ஸில் வந்து நிறையா காமிக்கலாம், அவ்வளோ இருக்குது. இப்போ வந்து ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு தைரியமாக இதனை சந்திக்கணும். நான் இது வரைக்கும் ஒரு சின்ன மெமோ கூட வாங்கினதில்லை, இப்படியே அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படிலாம் இருக்க முடியாது. போலீஸில் அதான் சர்வ சாதாரணம். நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா, எதுவுமே இல்லாமல் நடக்காமல் இருக்கணும்னா எந்த வேலையும் பார்க்காம இருந்தால் தான் நான் இருக்கேன். ஏன்னா ஏதோ வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகும்ல, அப்போ அதனை சந்திக்கக்கூடிய தைரியமும் இருக்கணும். வெறும் உத்தியோகம் மட்டும் புருஷ லட்சணம் கிடையாது, தைரியமும் புருஷ லட்சணம். தைரியம்தான் புருஷ லட்சணம். அதுவும் குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய இடர்களை தைரியம் தானே நீங்களாக போய் அடாவடியாக பண்ணுறது கிடையாது. உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது அப்படின்றதுக்காக சொன்னேன். பார்த்துக்கோங்கப்பா, இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டு இதில் வந்து பிடிஎஃப்பில் போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. வேறு மற்றது தெரியலைன்னா அடுத்தடுத்த உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுலாம் நல்லா பார்ப்போம்.